ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மதிய சேனல். இன்னைக்கு வெஜிடபிள் ரைஸ் காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கடுகு, சீரகம் தேவையான அளவு, பட்டை, லவங்கப்பூ, பிரிஞ்சி இலை சும்மா ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, புதினா கொஞ்சம், நறுக்கின வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்குன தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் திங்ஸ் இருக்காது, வீடியோவில் பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லது. அடி பிடிக்காமல் அரிசி உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து ரைஸ் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, சீரகம், பட்டை, லவங்கப்பூ, பிரிஞ்சி இலை போட்டு எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை பொரிஞ்சோடனே இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இப்படி ஆட் பண்ணால் அடி பிடிச்சிடும்னு சொல்லிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஆட் பண்ணுவாங்க. அந்த மெத்தட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணோடனே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு. தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ வெங்காயம் ஆட் பண்ணோடனே பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து உங்களுக்கு வெங்காயம் வந்து வதங்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி எடுங்க. மொத்தம் கலரி எடுத்துக்கோங்க நல்லா. இது நல்லா வந்து வதக்கி எடுக்கணும். அதாவது நம்ம எண்ணெய் திரிஞ்சு தனியாக வர அளவுக்கு வதக்கி எடுக்கணும். இது நல்லா வதங்கிட்டோடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கலரி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு. நான் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணல, ஸோ நான் எல்லாமே மிளகாத்தூளே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலே ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக கலரிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, குக்கரில் குழையாமல் ரைஸ் வரணுன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். அளவுக்கு மீறி போனால் கண்டிப்பாக குழஞ்சிரும் அரிசி. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோன்னே நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து கலருக்காக கேசரி பவுட்ரு ஆட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கனால இதுவே கலர் வந்துடும். ஸோ நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்துச்சு. காரம், உப்பெல்லாம் பார்த்து இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருக்க அரிசி வந்து கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டோன்னே இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடிட்டு விசில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.